எல்லோருக்கும் வணக்கம்ங்க. கணபதி குக் சேனலில் உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு கேரட் கீர் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 12 பாதாமை நான் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த தோல் எடுத்து வச்சுருக்கேன். 10 முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, ஒரு 2-3 ஏலக்காய். இதில் நம்ம முதல்ல கேரட்டை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நான் அந்த 2 கேரட் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதோட 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கொதிக்க அந்த முந்திரியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படும். அதில் இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால் நம்ம ஊற்றியாச்சு. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கணும்னா சேர்த்திக்கலாம். நான் இப்போ ஒயிட் சுகர் தான் போடுறேன். இனிப்பு உங்களுக்கு கூட வேணும்னா 2-3 ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இல்லை லைட்டாக வேணும்னாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரட் கீர் ரெடியாக இருக்குது. நம்ம இதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை கூலிங்கில் வச்சியும் சாப்பிட்லாம். குழந்தைங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கேரட் கீர் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே இந்த மாதிரி நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.